இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க. அங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கும் வந்திருப்பீங்க. இந்த இடத்துக்குள்ள என்ன ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த இடம் என்ன பெரிய நிகழ்வுகள்னா, இந்த புருவ மத்தியில எனக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. இந்த இடத்துல நடந்துச்சு. பெரிய ஒரு மேஜிக்னு சொல்லக்கூடிய ஒரு அதிசயம் நடந்தது. நான் மாணிக்க வாசகரை ஒரு 3லேருந்து 4 வயது குழந்தையாக கண்ட இடமும் இங்கே தான். ஒரு குழந்தை வடிவமாக ஒரு உருவத்தை கண்ட இடம் இந்த இடம்தான். அதனால் என் வாழ்க்கையில் மதுரை ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கு. திருப்பரங்குன்றத்தில் முதல் முறையாக எனக்கு தியானம் வர்றதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லியை போட்டு எனக்கு ஒரு இறை வடிவமாக இருந்து எனக்குள்ள அந்த தியானத்தை தொடங்கி வைத்தவர் அருணகிரிநாதர். அந்த அருணகிரிநாதர் எங்கே எனக்கு தொடங்கி வைத்தார் என்றால், திருப்பரங்குன்றம் அந்த கோவில் அந்த சன்னதி தெருவில் தான் என்னுடைய வாழ்க்கை தொடங்கப்பட்டது. அங்கே தான் என்னுடைய பயிற்சி காலங்களில் 4 ஆண்டுகளுக்கு மேலே நான் தவம் செய்த இடம் அங்கே தான். அதனால் அந்த இடம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடம். அருணகிரியால் தொடங்கப்பட்டது, அருணகிரியால் ஒரு செயல் வடிவம் செய்யப்பட்டது. முழுக்க என்னுடைய முதல் பயணத்தை, முதல் விதையை, முதல் ஓம, முதல் பிள்ளையார் சொல்லிய முதல் பயணத்தை தொடங்கி வைத்தவர் அருணகிரிநாதர். அந்த அருணகிரிநாதர் என்னை பரிபூர்ணமாக தடுத்து ஆட்கொண்ட இடம் திருப்பரங்குன்ற இடம். அதே மாதிரி மாணிக்க வாசகர் புருவ மத்தியில் எனக்கு ஒன்று இருக்குன்னு காட்டி கொடுத்து, எனக்கு புருவ மத்தியில் ஒரு பெரிய வேலையை கொடுத்து, அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த நெற்றிக்கண்ணுடைய நுட்பத்தை கற்றுக் கொடுத்து, அந்த நெற்றிக்கண்ணை எப்படி திறப்பதற்கான என்னென்ன தோது இருக்குது, என்னென்ன வழி இருக்குது, என்னென்ன செயல் வடிவம் இருக்குது, வடலூரில் சொல்லப்பட்ட 7வது திரை என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்தை எந்த வழியாக, எந்த திசையாக, எந்த பாதையில் எப்படி திறக்க வேண்டும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், என்ன முறையாக பயன்படுத்த வேண்டும், அந்த யோக மார்க்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு வாத்தியாராக பாடம் நடத்தியவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருக்கும் வள்ளலாருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மாணிக்க வாசகர் வடலூர்ல வள்ளலார் இருந்தா மாணிக்க வாசகர் இருப்பார், மாணிக்க வாசகர் இருந்தா இவங்க இருப்பாங்க. மாணிக்க வாசகர் எங்கெங்க இருக்கிறாரோ அங்க எல்லா இடத்திலுமே இந்த மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அனைவர்களும் இருப்பார்கள். மதுரை தவிர்க்க முடியாத ஒரு செயல் எது என்றால், முதலில் மதுரை மண்ணுக்குள்ள நுழையும் போதே மாணிக்க வாசா என்ற அந்த பெயர் சொல்லாம நான் நுழைவதே இல்லை. ஏன்னா முதல் அழைப்பு, முதல் செயல், முதல் வடிவம் இந்த மதுரை மண்ணுக்குள்ள நமக்கு அந்த வாய்ப்பை அளித்தவர் மாணிக்க வாசகர். அதே போல இந்த தியானத்துக்குள்ள மீண்டும் சொல்றேன், என் வாழ்க்கையில நான் ஊர்களில் இருக்கும்போது ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நான் தொழில் செய்யறதுக்காக சைன் பண்ணி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஞானப்பாலை கொடுத்தது திருஞான சம்பந்தர் அப்படி என்ற தலைப்பு வழியாக தொலைபேசியில் நான் தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருக்கும் போது மீனாட்சி தாயை பற்றியும் அந்த ஞானப்பால் கொடுக்கப்பட்ட விதத்தை பற்றியும் நான் ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருக்கும்போது, அந்த தொலைபேசி முடித்து 20 நிமிஷம் கழித்து ஒரு 5 வயது குழந்தையாக என்னையே மறந்து போக அளவுக்கு ஒரு பேர் சொக்கநாதரே சொக்கி போற அளவுக்கு சொக்கக்கூடிய ஒரு பெண் வடிவத்தில் ஒரு மாட்டு மேல் அமர்ந்து ஒரு தாயை கண்டது அந்த மீனாட்சியோடைய செயல் வடிவத்திலிருந்து கண்டபோதுதான் அமிர்தம் என்ற ஒரு மனிதனுக்கு சொட்டும். தியானத்தில் கும்பாபிஷேகம் பண்றது, ஒரு கும்பாபிஷேகத்தில் கலசத்தில் தண்ணி ஊத்துறது எதுனா, கும்பத்தில் கலசத்தில் தண்ணி ஊத்துனா ஒருத்தன் உயர்ந்த செயலில் அமிர்தமாக கீழே இறங்கி வருவான்னு அர்த்தம். அதே போல தலையில் ஒரு பெரிய வேலை நடந்தாதான், தலையில் ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்தாதான் உச்சி தலையில் ஒரு வேலை நடப்பவனுக்கு அமிர்தம் கீழே வழிந்தோடும். மேல இருக்கிற அண்ணாக்கு வழியாக அந்த அமிர்த பானம் சுரந்து ஓடும். அந்த அமிர்த பானம் சுரந்ததற்கும் அந்த வாய்ப்பை வழங்கியது இந்த மீனாட்சி. முதல் பிள்ளையார் சொல்லி போட்டு தியானத்தை கொடுத்தவன் அருணகிரி மதுரையில. அடுத்தபடியாக இந்த நெற்றிக்கண்ணில் எப்படி வேலை செய்யணும்னு அடுத்த பிள்ளையார் சொல்லிய போட்டது மாணிக்க வாசகர். அடுத்தபடியாக தலையிலிருந்து கொட்டுகின்ற அமிர்தம் எப்படி, அந்த அமிர்த செயல் என்ன என்பது வாழையாக பரமேஸ்வரியாக 5 வயது பெண்மணியாக நேரடியாக உருவமாக காட்சியளித்தது மீனாட்சி. இந்த வடிவத்தில் தியானத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தோம். அடுத்தது தீவிரமாக நான் இந்த திருப்பரங்குன்ற மலையில் தாக்கு பிடித்து நிற்பதற்கு முக்கியமாக காரணமாக, நீ ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும், அந்த இடம் உன்னை தாக்கு பிடிக்க நிற்க வைக்கும், இந்த தியானத்துக்கு உனக்கு பாதுகாவலனை ஒருத்தனை தருகிறேன்,
அவன்தான் உனக்கு பாதுகாவலன், அவன்தான் உனக்கு தலைவன், அவன்தான் உனக்கு வழிகாட்டுவான் என்று சதுரகிரியில் ஒரு வடிவமாக அந்த நம்ம அகத்தியருடைய ஒரு செயல் வடிவத்தை எனக்கு திருப்பரங்குன்றம் இடத்திலிருந்து காட்டி கொடுக்கப்பட்டது. அப்ப நான் தாக்கு பிடித்ததற்கும் இந்த தியானத்தில் முன்னேறுவதற்கும் வழிகாட்டியதும் திருப்பரங்குன்றத்தின் மலையிலிருந்து அங்கு காகப ஜண்டராக குடியிருக்கிற மலை என்று அழைக்கப்படுகிற மலையும், திருக்குடல் மலை என்று அழைக்கப்படுகிற மலையும், அங்கு மாயாண்டி சோமப்பர் இருக்கிற மலையாகவும், எண்ணற்ற பார்வதி தேவி குடியிருக்கிற மலையும், நாகங்களிலே உயர்ந்த நாகமாக கருதப்படக்கூடிய ஆதிசேஷன் குடியிருக்கிற மலையாக அந்த திருக்குடல் மலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய வடிவமாக அகத்தியரை பாதுகாக்கிறதுக்கும் உனக்கு வழிகாட்டியது அருணகிரிநாதன் தான் அப்படிங்கிற செயலையும் எனக்கு கிடைக்கப்பட்ட இடமும் மதுரை தான். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான செயல் வடிவம் அனைத்தும் மதுரையிலிருந்தே நிகழப்பட்டது. அப்ப இந்த மதுரை மண்ணிலிருந்து என் வாழ்க்கையில் மிக 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 அதிசயங்களும் அற்புத காட்சிகளும் எனக்கு நிகழ்த்தப்பட்ட இடம். முதல் முறையாக ஞானத்துக்கு ஒருத்தரை நான் சந்திக்க காரைக்குடிக்கு பக்கத்தில் போவதற்கு நான் போன இடம் மதுரை. நீ எங்கிருந்து வந்தாயோ நீ அங்கேயே செல்லு என்று சொன்ன இடம் மதுரை. ஞானத்தை நீ எப்படி அடைய போகிறாய் என்று எனக்கு ஒருவர் காட்டி கொடுத்தார். அவர் இந்த மதுரை மண்ணிலிருந்து தான் அவரை பார்க்க போனேன். அவர் ஞானத்துக்காக எனக்கு ஒன்று காட்டி கொடுத்தார். அது என்னால் பிடிக்க முடியவில்லை. அதை பிடிப்பதற்கான ஒரு இடம் எங்கே, வருஷநாட்டுக்கு பக்கத்தில் வெள்ளிமலை என்ற ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில் அருணகிரிநாதரே இன்றும் நேரடியாக வாழும் கோயில் என்று அதற்கு ஒரு பெயர் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பெரும் யோகிகள் அந்த பக்கம், அந்த மலைகளும் அந்த காடுகள் பக்கம் வாழ்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த இடத்துக்குள் எனக்கு ஒரு பெண்மணி காரைக்குடியில் காட்டி கொடுத்த அந்த செயலை சூட்சமத்தில் இருந்து நீ எந்த வடிவமாக ஞானத்தை பெறப்போகிறாய், காரைக்குடியில் காட்டி கொடுத்தவனை நீ விட்டுவிட்டாயே என்று ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகின்ற ஒரு தாய் எனக்கு ஒரு பேருந்திலே அந்த ஞானம் அடைகிறதுக்கான வாய்ப்பை எனக்கு காட்டி கொடுத்தாள். அந்த தாயை சந்திக்கிறதுக்கு நான் எங்கிருந்து புறப்பட்டேன் என்றால் இந்த மதுரை மண்ணிலிருந்தே புறப்பட்டேன். அப்ப என் வாழ்க்கையில் அனைத்துமே திருப்பரங்குன்றம் இந்த மதுரை மண்ணிலிருந்தே தொடங்கப்பட்டது. என் வாழ்க்கையோடைய மையமாக இந்த மதுரையும் என்னையும் பிரிக்க முடியாது. அதற்காக தான் நான் பிறந்த ஊர் தஞ்சாவூர் காவேரி கரையாக இருக்கலாம், நான் உருவான இடம் கன்னியாகுமரியாக இருக்கலாம், நான் ஒரு மரமாக ஒரு வேர் ஊன்றி நின்ன ஒரு மிகப்பெரிய இடம் அது மதுரை. மதுரையும் என்னையும் பிரித்து விடவே முடியாது. என் வாழ்க்கையில ரிஷிகேஷ், கைலாயம், காசி, திருவண்ணாமலை, இங்க இருக்கிற சிதம்பரம், வடலூர், ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற சிங்கேரி, அப்புறம் மூகாம்பிகை கோவில், இதெல்லாம் என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு இடங்கள்ல முக்கியமான இடங்கள். அதே மாதிரி நாகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான இடம். அங்கே நாகம் இருக்குன்னா அது நம்மளுடைய இடம் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல். அந்த நாக தோற்றத்திலிருந்து, அந்த நாக செயலிலிருந்து எனக்கு ஒரு வடிவத்தையும் ஒரு செயல் வடிவத்தையும் காட்டி கொடுக்கப்பட்டது. ஊர்களில் பாம்புகளை கண்டால் படையே நடுங்கும் சொல்வது போல் பாம்புகளை கண்டு ஓடப்பட்டவனில் நானும் முதலில் ஒருவன், அந்த படையில் நானும் ஒருவன். பாம்பை கண்டால் நடுங்கி கொண்டிருந்தவன் பாம்பே குருவாக, பாம்பே கடவுளாக, பாம்பே தாயாக, பாம்பே தந்தையாக, நானே பாம்பு என்பதை ஒரு காலம் கழித்து எனக்கு காட்டி கொடுக்கப்பட்ட இடமும் இந்த மதுரை தான். அப்ப பாம்புக்குள் பெரிய ரகசியம் இருக்கிறது. அதை சாதாரணமா பாம்பா பார்க்காத, சும்மா வேலை வெட்டி இல்லாம கழுத்துல சிவபெருமான் பாம்பெல்லாம் சுத்தி இருக்கல, சிவபெருமானே பாம்பு என்பதை தெரிந்து கொள் என்று எனக்கு காட்டி கொடுக்கப்பட்ட இடமும் இந்த மதுரை தான். அப்ப அதுக்காக நீங்க எங்கேயாவது போய் ஒரு புத்துல இருக்கிற பாம்பை கையில பிடிச்சிக்கிட்டு ஏதாவது விளையாண்டுறாதீங்க. அந்த மாதிரி ஒரு வேலைகள்லாம் பண்ணிடாதீங்க. வெள்ளி சேவால முட்டையை தூக்கிட்டு பாலை தூக்கிட்டு போய் பால் கொடுக்கறதுக்கு அந்த ஞான பாம்பெல்லாம் வராது. அவங்க எல்லாம் வேற வடிவத்தில் இருக்கிறவன். பாம்பு முட்டைக்கு பாலுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க எங்கால் சித்தர்கள் கிடையாது. அவங்க அதையும் தாண்டியவங்க, அந்த வடிவத்தை தாண்டி ஒரு செயல் செய்தவன், ரொம்ப நுட்பமாக நாகமாக இருந்து பெரிய சித்து செய்யக்கூடியவன். இந்த நாகத்திலே அதிசயமான ஒருத்தன் யாருன்னா கோரக்கர். துல்லியமா வேலை செய்யக்கூடிய ஆளு கோரக்கர். ஆனா கோரக்கர் ஒரிஜினலா கோரக்கர் எப்படி இருப்பாருன்னா நாகமா தான் இருப்பாப்புல.
துல்லியமா வேலை செய்வாப்புல. எல்லா காலகட்டத்திலையும் ரொம்ப மிக நுட்பமா வேலை செய்யக்கூடிய ஆட்கள்ல கோரக்கர் ஒருத்தர். அப்படியாப்பட்ட அந்த கோரக்கரையும் அப்படியாப்பட்ட கோரக்கரை தரிசிக்கிற அந்த செயலும் எமக்கும் கோரக்கருக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட இடமும் மதுரை தான். அப்ப என் வாழ்க்கையில எந்த பக்கம் சுத்தி கோத்தாலும் மதுரையை தவிர்க்க முடியாது. பூமி உருண்டையா இருக்கிற மாதிரி அதுக்குள்ள எந்த பக்கம் திருப்பினாலும் எனக்கு மதுரைன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்ப மதுரை எவ்வளவு பெரிய முக்கியமான செயல் வடிவமா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி முதல் இந்த யூடியூப் சேனல் தொடங்கப்பட்ட இடம் மதுரை. முதல் ஞானத்துக்கான முதல் படிய சத்சங்கம்னு தொடங்கப்பட்ட இடம், தொடங்கிறதுக்கான நான் குடியிருந்துட்டு நானே கிளம்பி போன இடம் மதுரையிலிருந்து. அப்போ முதல் வகுப்புகளை நான் நடத்திய 10 வகுப்புகள் முதல் வகுப்புகளை நடத்தப்பட்டது. அந்த முதல் 10 வகுப்பும் எங்கிருந்து புறப்பட்டேன் என்றால் மதுரையிலிருந்து புறப்பட்டேன். நான் முதல் சிவராத்திரியை சந்தித்த இடமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அந்த சிவராத்திரியில மீனாட்சி அம்மன் கோவில்ல சத்சங்கத்தை முடித்துட்டு இரவு முழுக்க முடிச்சுட்டு நான் போய் திருப்பரங்குன்றத்தில் போய் முடிச்சுட்டு அங்கிருந்து எனக்கு என்னன்னா, இனி வாழ்க்கையில் நீ மதுரையில் உறங்க மாட்டாய், மதுரையில தங்க மாட்டாய் அப்படின்னு ஒரு செயல் வந்துருச்சு. அன்னைக்கு புறப்பட்டவன், போன சிவராத்திரியில புறப்பட்டவன், அன்று புறப்பட்டு நேரடியாக திருவண்ணாமலையில போய் வகுப்பை தொடங்கினேன். ஏறத்தாழ 300-400 வகுப்புகள் நடத்தப்பட்டவன். அப்படியே ஒரே சுழற்சியாக சுழண்டு கொண்டே இருந்தேன். ஒரே இடத்துல மதுரையிலேயே தங்கியிருந்து தியானம் பண்ணி படுத்திருந்த ஒருத்தன் அந்த சிவராத்திரி மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து புறப்படப்பட்டவன் 1 வருட காலங்கள் மதுரைக்குள்ளே உறங்காமல் ஒட்டுமொத்தமான தமிழகம், இந்தியா முழுக்க பிற மாநிலங்கள் சுற்றி கொண்டே இருந்தேன். அந்த 300-400 வகுப்புகளும் நடத்துவதற்கு அச்சாணியாக பிள்ளையார் சுழியாக போட்டு என்னை அமைத்து வைத்த இடமும் எனக்கு வழி வைத்து வைத்தவரும் சொக்கநாதரும் மீனாட்சியும் தான். அப்ப என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மையம்னு பார்த்துக்கங்க, எவ்வளவு பெரிய செயல்னு பார்த்துக்கங்க. முதல் முறையாக அந்த யூடியூப் தொடங்கிறதுக்கு 500 ரூபா 1500 ரூபா இருந்தா தொடங்கிடலாம். என்னிடம் இருந்தது 140 ரூபா. அதுக்கு வேற வழியே இல்லாமல் அதையும் போராடி, அதையும் ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குள்ள கடைசியாக அந்த சேனலை ஓபன் பண்ணி அவருக்கு அந்த ஓபன் பண்ணவருக்கு 500 ரூபா கடன் ஆகி போச்சு. அப்புறம் நைட்டு 11 மணிக்குள்ள மீண்டும் போராடி செல்போன்ல இருக்கிற நம்பரெல்லாம் கண்டுபிடிச்சு 500 ரூபா கேட்டா தரமாட்டான், 50 ரூபா கேட்டு, 50 ரூபா கேட்டவன்ட்ட 25 ரூபா கேட்டு, இந்த மாதிரி போராடி அந்த 500 ரூபாயும் 12 மணிக்குள்ள கொடுத்து முடித்த இடமும் இந்த மதுரை தான். அதே போல கை காட்டுனா பல லட்சங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இன்று இறைவன் வழங்கியிருக்கிறான். ஒரு மாணவன் என்ன ஏதுன்னு கேட்காம 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு சோறு போடுறான். அந்த மாதிரி வாய்ப்பை உருவாக்கப்பட்டதும் அந்த வாய்ப்பை கொடுத்ததும் மீனாட்சி தான். இந்த வகுப்புகள்ல அனைத்தும் நமக்கான ஒரு செயல் வந்திருக்கிறது. இந்த தொகை அனைத்தும் நம்ம சம்பாதித்தது கிடையாது. இந்த தொகை அனைத்தும் தியானத்துக்குள்ள இருக்கிற மாணவன் அவன் தெரிந்து செய்தானா தெரியாம செய்தானான்னு தெரியாது. எத்தனையோ மாணவன் உணவு அருந்து கொள்வதும், எத்தனையோ மாணவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த இறைவனுடைய உரையை கேட்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டது. அப்ப ஒருவன் தொலைக்காட்சி அந்த சேனல் தொடங்கிறதுக்கு 1500 ரூபாய் இல்லாத ஒருவனை ஒரு பெரிய வேலையை செய்ய வைத்திருக்கிறாள் என்றால் இந்த மதுரை மண் எப்படியாப்பட்ட மண் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த எவ்வளவு பெரிய நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கும் என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். பேர் செயலை, பேர் அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறது. ஒரே மாணவன் என்ன ஏது என்று கேட்காமல் 2 ரூபாயை என் காலடியில் வைத்துவிட்டு ஓடிட்டான். என்னை பார்த்ததே கிடையாது. ஒரு நர்ஸாக வேலை செய்கிற கனடா நாட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி முதல் முறையாக நீங்கள் இவ்வளவு பெரிய துயரத்தில் இருந்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் என்ன செயல் நடக்கும் என்று முதல்ல அவ இரவு பகலாக வேலைக்கு போய் அவள் ஒரு பெரிய தொகையை எனக்கு அனுப்பிச்சா. அடுத்தது சிங்கப்பூர்ல ஒருத்தர் ராப்பகலாக கஷ்டப்பட்டு மருத்துவ ரெஃபராக வேலை செய்கிறவர் உங்கள் சுற்றுலா முதல் பயணத்தை நீங்கள் போய் காசு வாங்காம மாணவர்கள்ட்ட தியானம் பண்ணணும்னா நீங்கள் களைப்படையாம போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த மாணவன் ஏற்படுத்தி கொடுத்தான். அதே போல எந்த இடத்துல வகுப்பு நடந்தாலும் உங்களுக்கு என்னுடைய நோக்கம் என்னன்னா 500 மாணவர்கள் கலந்துக்கிறார்னா காசுங்கிற தாட்டு கூட அந்த 500 மாணவனுக்கு வரக்கூடாது. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு காசு, தங்கறதுக்கு காசு,
அப்படிங்கிற தாட்டு வராம என்னை சந்திக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கமா வச்சிருந்தேன். அந்த நோக்கத்துக்கு பெரிய பிள்ளையார் சொல்லிய போட்டது ஜெர்மன்ல இருக்கிற ஒரு குடும்பம். இவர்கள் அனைவர்களும் சேர்ந்து ஒரு பெரிய பணி. அந்த பணி என்ன ஆயிடுச்சுன்னா, எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு தியானத்தை எப்படின்னா காசு பணம் இல்லாம ரொம்ப எளிமையா, ரொம்ப யதார்த்தமா ஒரு செயல் வடிவத்தை செய்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பணத்தினாலதான் இங்கு எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு செயலை, ஒரு சொல்லாடலை நாம் தடுத்து நிறுத்திப்பட்டிருக்கிறோம். பணம் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவை அப்படிங்கிறது செயல்லையே அந்த பணம் எதற்கு தேவை, எதற்கு பயன்படுத்த வேண்டும்? இறைவன் இந்த உடையை கொடுத்தான், உடலை மறைப்பதற்கா இல்லை வேற வடிவத்துக்கு இந்த உடையை கொடுத்தானா? அழகாக காட்டிக் கொள்வதற்கு இந்த உடையா, இல்லை நம்மளை மறைத்துக் கொள்வதற்கு இந்த உடையா? நீங்கள் நல்ல அறிவு சார்ந்தவராயிருந்தா சிந்திச்சு சொல்லுங்க. உங்ககிட்ட விட்டுறேன். நீங்க போட்டிருக்க உடை உங்க உடலை மறைப்பதற்கா, இல்லை நீங்கள் அழகாக வசதியானவர், படித்தவர் என்பதற்கு காட்டிக் கொள்வதற்காக இந்த உடையா? அதே போல் இந்த பணம் உங்களை காப்பாற்றுவதற்கா, இல்லை பிறரை காப்பாற்றுவதற்கா, இல்லை உங்களை பெருமைப்பாட வைப்பதற்கு இந்த பணம் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி என்பதையும் நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு கல்வி கொடுத்தது நீங்கள் வாழ்வதற்கா, நீங்கள் உணவு அருந்துவதற்கா, இல்ல பிறர் வாழ்வதற்காக உங்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டதா? இறை கோவில் உருவாக்கப்பட்டது ஒரு குடும்பம் வாழ்வதற்கா, இல்ல பல குடும்பம் வாழ்வதற்கா? ஒரு கடவுளை தோற்றி வைக்கப்பட்டதற்கு, கடவுளை புகழ்வதற்கா, கடவுள் வாழ்வதற்கா, இல்ல சாதாரண மனிதன் வாழ்வதற்கா? இதையும் உங்ககிட்ட விட்டுறேன். மாணிக்க வாசகன் திருவாசகத்தை எழுதியது மாணிக்க வாசகனை பெருமை பாடுவதற்கா, சிவனை பெருமை பாடுவதற்கா, இல்லை அதற்குள் உனக்காக ஏதாவது சம்பந்தமாக அதுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறதையும் உங்ககிட்டே விட்டுறேன். இந்த செயல் வடிவத்தை தெரிந்து அறிந்து நீங்கள் எப்படியாவது செயல்படுவதற்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள்.